வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஸ்நாக்ஸ் கடையில் எல்லாம் பட்டாணி சுண்டல் மசாலா சாப்பிட்ருப்பீங்க. அது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் அந்த பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டாணியை நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், கேசரி கலர், மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகப்பொடி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, எலுமிச்சம்பழம், மாங்காய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குங்க. பட்டாணியை குக்கர் போட்டு இந்த எல்லா பொருளையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள் கலர், உப்பு, மல்லித்தூள், ஜீரகப்பொடி, எண்ணெய் மேலே ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் மசாலா எல்லா பட்டாணிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணி அடுப்பு பற்ற வச்சுடுங்க. இதுக்கு தண்ணி 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். பட்டாணி 1/2 கிலோ பட்டாணி வேகிறதுக்கு 1 கிலோ ஊறணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை நல்லா பிழிஞ்ச மாதிரி விட்டுக்குங்க. இதை கட் பண்ணி கூட போடலாம், ஆனால் இந்த மாதிரி பிழிஞ்சு விடுறதுனால தான் அதோடைய டெக்ஸ்சரு, ஃப்ளேவர் எல்லாம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதனால் பிழிஞ்ச மாதிரி விட்டுக்குங்க. பட்டாணி வேகிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி போதும். ஆனால் நம்ம இதில் 200 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். 1 லிட்டர் அண்ட் 200 ml. ஏன்னா 1 லிட்டர் கரெக்டாக ஊற்றினோம்னா அது வெந்த உடனே அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 200 ml அதிகமாக ஊற்றினீங்கன்னா பட்டாணி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை அதுக்கப்புறமா மறுபடியும் வற்ற வச்சுக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே. இப்போ தண்ணி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுற வேண்டியதுதான். இது பட்டாணி வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஒரு 4 விசில் வர வரைக்கும் விடணும். 5 விசில் விட்டிங்கனாக்கா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அந்த மை மாதிரி வெந்துட்டு வேகணும். அது கையில் வச்சு 2 விரலில் வச்சு நசுக்குனா அப்படியே நசுங்கி மாவு மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு வேகணும். அதனால் 5 விசில் விட்டுட்டுவேன். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணியை நம்ம ஓப்பன் குக்கர் வச்சு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பட்டாணி. இப்போ தண்ணி மட்டும் வற்ற வைக்கணும். இந்த எக்ஸஸ் 200 ml ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் வற்ற வச்சுக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கனாக்கா அது தண்ணி பூரா வற்றிடும். ஃபுல்லாக வற்ற விட்டுறாதீங்க, கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம். இப்போ சுண்டல் ரெடி. இதை பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய், மல்லி புதினா இலைகள், லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஊற்றினாக்கா சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.